ஒரு முறை நாரதர் ரொம்பவும் கவலையோடு இருக்கிறத பார்த்த லக்ஷ்மி தேவி நாரதர் கிட்ட உன் கவலைக்கான காரணம் என்னன்னு கேட்க, அதுக்கு நாரதர், நான் செய்யும் செயல்கள் நன்மையில் முடிந்தாலும் அந்த செயல்களால் ஏற்படுகின்ற கலகங்களுக்கு நான் தானே காரணம், அதனால் தான் வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உடனே லக்ஷ்மி தேவி ரிஷிகேஷிற்கு சென்று கங்கையில் நீராடி வா, உன் கவலை நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாரதரும் கங்கையில நீராட போகும்போது பல வண்ணங்கள் கொண்ட ஒரு வித்தியாசமான மீன் ஒன்று நாரதரை பார்த்து நாரதரே சௌக்கியமானு கேட்குது. அதுக்கு நாரதர், ஏதோ இருக்கிறேன், நீ நலமா அப்படின்னு கேட்குறாரு. மீனும் நலமா இருக்கிறேன், ஆனால் தாகத்திற்கு தண்ணீர் தான் கிடைக்கவில்லை அப்படின்னு சலிப்பா சொல்லுது. அதுக்கு நாரதர், நீருக்குள்ளே இருந்து கொண்டு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொல்கிறாயே, உன் முட்டாள்தனத்தை நான் என்னவென்று சொல்வதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மீன், நீ மட்டும் என்னவாம், பேரானந்தம் தரக்கூடிய நாராயண மந்திரத்தை உனக்குள் வைத்துக்கொண்டு ஏதோ இருக்கிறேன் என்று சொல்வது நியாயமா அப்படின்னு கேட்க, நாரதர் அந்த மீனை ஆச்சரியத்தோட பார்க்கிறாரு. உடனே மீன் உருவில் இருந்த திருமால் நாரதர் முன் தோன்றி, கலகம் என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது, நீ செய்யும் செயல்கள் நன்மையில் தான் முடிகிறது, யாவரும் நலம் பெற வேண்டியே நீ உன் கலகத்தை துவங்குகிறாய் அப்படின்னு நாரதர் ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நாராயணான்னு கமெண்ட் பண்ணுங்க.